டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களோடு ஏற்பட்ட ஒரு அன்பின் காரணமாக டாக்டர் மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சிறப்பாசிரியராக இருந்து அதை நெருக்கத்தின் காரணமாக நான் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துல ஒரு சேவை பணியாகவே அறிவியல் பணியில நாங்கள் செயலாற்றி வரோம். அதாவது நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் திருத்தணியை அடுத்த புதட்டூர்பேட்டை என்று சோ அங்க அரசு பள்ளியில 12ஆம் வகுப்பு வரை படித்து சென்னைக்கு 1985 வந்தேன். சோ இங்க இளங்கலை வேதியியலும் முதுகலை பட்டம் வேதியியல் துறையில் பண்ணேன். அதற்கப்புறம் மிகப்பெரிய நிறுவனத்துல பணியாற்றக்கூடிய வாய்ப்பு வந்தவுடனே அதை பணியாற்றி கொண்டே என்னுடைய PhD ஆராய்ச்சி படிப்பை சென்னை மாநில கல்லூரியில சென்னை பல்கலைக்கழகத்தால 2001 PhD வேதியியல் துறையில. சோ இப்படி என்னுடைய கல்வி பணிகள் தொடர்ந்தாலும் நான் என்னுடைய ஊர் கிராம பகுதியை சார்ந்து இருந்த காரணத்தினால அங்க இருக்கக்கூடிய சூழல், அங்க இருக்கக்கூடிய நிலவுகின்ற சுற்றுச்சூழல், பொருளாதார நிலைமை இதெல்லாம் நான் நேரடியாக பார்த்து உணர்ந்த காரணத்தினால் பலருக்கு உதவ வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கோடு 1985 சென்னை வந்த நான் என்னுடைய தந்தையார் EK திருவேங்கடம்னு அவங்க நல்லாசிரியர் விருது பெற்றவர். ஆசிரிய பணியில் இருந்தாலும் பலருக்கு உதவுகின்ற ஒரு உன்னதமான எண்ணம் கொண்டவர். அதே போல என்னுடைய தாயார் திருமதி EKT விஜயா அவர்கள் பாரம்பரியமிக்க குடும்பத்தில் பிறந்து அவங்க ஒரு தொண்டு செய்வதில் அவங்க ஒரு மிகப்பெரிய உந்துதல். என்னுடைய இந்த மாதிரி ஒரு சமூக சிந்தனைக்கு மூல காரணமே எனது தாய் தந்தையர் என்று சொன்னால் அது மிகையாகாது. பொதுவா கிராமத்துல நிறைய பேர் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் பெறுவாங்க. ஆனா வாய்ப்புகள் பயன்படுத்துவதற்கு பொருளாதார தடை சூழல் தடையாக இருந்ததை நான் உணர்ந்த காரணத்தினால 2007ஆம் ஆண்டு சென்னையிலே என்னுடைய நண்பர்களோடு சேர்த்து ESRO என்ற ஒரு அறக்கட்டளை, கல்வி உதவி புரிகின்ற ஒரு அறக்கட்டளை 2007 தொடங்கும். இதனுடைய நோக்கம் என்னன்னா, பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்விக்கான உதவித்தொகை வழங்க ஆரம்பிச்சோம். கிட்டத்தட்ட 17 ஆண்டுகள் தொடர்ந்து சிறப்பான முறையில பல நூறு மாணவர்கள் பயன்பெறுகின்ற வகையில உயர்கல்விக்கு உதவிட எங்களுக்கு வாய்ப்பு. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, என்னுடைய தாய் தந்தையர் நான் சொன்ன மாதிரி இளமையிலேயே எங்களுக்கு தொண்டு, அதாவது குறிப்பா என்னுடைய மனநிலை என்னுடைய தாய் தந்தையரை பின்பற்றி தொண்டு செய்வதில் ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா நிறைய வாரியார் சாமிகள் சொல்லுவாங்க, தேனின் இனிமை கண்டவனுக்கு தெரியாது, உண்டவனே உணர்வான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த சேவையால் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி மன நிறைவை தருவதை உணர்ந்தேன். ஏன்னா நிறைய மாணவர்களுடைய உண்மையான நிலையை கண்டறிந்ததுனால நிறைய உதவ வேண்டும். அப்பவே நான் 1987-88 சென்னை வானொலி தொலைக்காட்சிகள் நிறைய விழிப்புணர்வு உருவாக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்று மக்களிடையே மாணவர்களிடையே ஒரு அறிவு வளர்ச்சிக்கு உண்டான பணிகளை தொடர்ந்து செய்து வந்திருக்கேன். அப்ப என்ன ஆச்சுன்னா, நான் நிறைய இந்த எழுத்து துறையில சிறந்து விளங்கின காரணத்தினால கிட்டத்தட்ட 24 நூல்களை சமுதாய மேம்பாட்டிற்கும் சமூக விழிப்புணர்வுக்காகவும் அறிவியல் பணியில சிறந்து விளங்க மாணவர்களை ஊக்கப்படுத்துறதுக்காக அந்த நூல்களை எல்லாம் படித்து கிட்டத்தட்ட 24 நூல்களை படித்து நாங்களே ஒரு பதிப்பகமும் தொடங்கி கிட்டத்தட்ட 300 புத்தகங்களுக்கு மேல பதிப்பகத்தின் வாயிலாக வெளியிட்டு நிறைய பல துறைகளில் எனக்கு ஈடுபாட்டோடு அதை செய்த காரணத்தால, குறிப்பா தமிழின் மீது கொண்ட ஆர்வத்தின் காரணமாக உலக தமிழர் கலைக்களஞ்சியம் என்ற பதிப்பக நூலினை கிட்டத்தட்ட 1040 பக்கத்துல கிட்டத்தட்ட 5 கிலோ எடையுள்ள புத்தகத்தை விஜய ராஜேஸ்வரி என்ற எங்களுடைய பதிப்பகத்தின் வாயிலாக பதிப்பாசிரியராக இருந்து வெளியிட்டு அன்றைய முதல்வர் அவர்களால் பாராட்டப்பட்டு இன்றைய முதல்வர் அவர்களால் அதை வெளியிட்டு அந்த உலக தமிழர் கலைக்கு தமிழுக்கே ஒரு பெருமை சேர்க்க மணிமகுடமாக அந்த நூலை வெளியிட்டேன். அதற்கப்புறம் நான் அறிவியல் துறை விஞ்ஞானியாக கிட்டத்தட்ட 16 ஆண்டுகள் பணியாற்றிய காரணத்தினால தேசிய அளவிலையும் இந்திய அளவிலையும் சிறந்த அறிவியல் அறிஞர் விருது பெற்றேன். நேனோ அறிவியல் தொழில்நுட்ப துறையில 2010ஆம் ஆண்டு ஜாயின் பண்ணேன். சோ என்னுடைய தடத்தை மாத்திக்க அங்க MTech PhD மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி என்னுடைய அறிவியல் துறை ஆராய்ச்சி அனுபவமும் இந்த கல்வி பணியை இணைந்து நிறைய நட்பு வட்டம், நிறைய பெரிய நெட்வொர்க் உருவாக்கக்கூடிய சூழல் உருவானது.
அதனால வந்து நாங்க நிறைய மாணவர்கள் இப்போ வந்து நான் செராமிக் தொழில்நுட்ப துறையில பணியாற்றிட்டு வரேன். இப்போ நான் வந்து பல நிறுவனங்களுக்கும் ஆலோசகராக, நிறைய கல்வி நிறுவனங்களுக்கும் ஆலோசகராக இருந்து கொண்டு தொடர்ந்து, ஏன்னா என்னுடைய நோக்கம் எல்லாம் பல மாணவர்களை வாழ்வுல வந்து உயர்த்த வேண்டும் என்ற ஒரு தொடர் முயற்சியாக கிட்டத்தட்ட 35 ஆண்டுகள் சுமார் கிட்டத்தட்ட நான் 85ல இருந்து பாத்தீங்கன்னா 34 ஆண்டுகள் வந்து என்னுடைய பணிகள் எல்லாம் வந்து சமூகம் சார்ந்த, மாணவர் சார்ந்த நலப்பணிகளை வந்து ரொம்ப அதிக ஆர்வம் கொண்டு உண்மையா நம்ம வந்து மன மகிழ்ச்சியோட சில நிறைய பேருக்கு உதவுவது ஒரு மகிழ்ச்சியாக நினைக்கிறேன். அதனால வந்து கடவுள் கொடுத்த வாய்ப்பாக, கடவுள் கொடுத்த நமக்கு வந்து நாம ஒரு கருவியாக இருந்து பலருக்கு உதவக்கூடிய நிலை வந்து இறைவன் கொடுத்ததாகவே நான் நினைக்கிறேன். அந்த வகையில நிறைய மாணவர்களுக்கு வந்து மேல் படிப்பும், அதே மாதிரி நிறைய வழிகாட்டுதல். ஏன்னா பண உதவி மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து தக்க நேரத்துல வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அந்த உந்துதல், ஊக்கம் உண்மையிலேயே அவங்க வாழ்வுல வந்து பலரை வந்து தடம் மாட்டிருக்கு. ஏன்னா பொதுவா சொல்லுவாங்க, வார்த்தைகள் வாழ்க்கையை மாத்தி விடும் சொல்லுவாங்க. நல்ல நம்பிக்கை நிறைந்த வார்த்தைகள் வந்து பலரை வந்து வாழ்வுல வெற்றி அடைய வழிவகை செய்திருக்குது. நிச்சயமா நானே நிறைய பேர், ஏன்னா கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா நிறைய தொய்வடைஞ்சுக்குவாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்துல மாணவர்களுக்கு நான் குறிப்பா சொல்றது, வேலை வாய்ப்புகள், நிறைய பணிகள், நிறைய வாய்ப்புகள் ஏறாது. நம்ம வந்து குறிப்பா வந்து ஒரு ஏட்டுக்கல்வி மட்டும் அல்லாமல் நல்ல தொழிற்கல்வி சார்ந்த கல்வியை நம்ம கற்கும் போது உண்மையிலேயே நமக்கு வந்து வெற்றி வந்து வாழ்க்கையில நிச்சயமாக அமையும். நிறைய பேர் வந்து வேலையே இல்லை அப்படின்ற ஒரு ரொம்ப தவறான எண்ணத்தோடு இருக்கிற காரணமாக நம்ம வேலைக்கேற்ற தகுதியை உயர்த்திக்கணும். இன்னைக்கு வந்து என்னன்னா ஸ்கில் பேஸ்டு, அதே மாதிரி வேல்யூ பேஸ்டு எஜுகேஷன் வந்து வேணும். அதே மாதிரி எத்திக்கல் எஜுகேஷனும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது அறநெறி சார்ந்த கல்வியும் தேவைன்னு இன்றைய காலகட்டத்துல. ஏன்னா உருவம் மேம்பட்ட இது கல்வி மட்டும் உயர்த்தாது, ஒழுக்க நெறி, தாய் தந்தையை போற்றுதல், பெரியவர்களை மதித்தல், ஆசிரியர்கள் மதித்தல் என்ற ஒரு எத்திக்கல் எஜுகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான நேரம். ஏன்னா இன்னைக்கு நிறைய மாணவர்களிடத்துல சின்ன சின்ன தோல்விகளை கூட தாங்க முடியாத ஒரு நிலையை நினைச்சு அவங்க கொஞ்சம் தளர்கிறார். அது வந்து தவறான வழி. ஏன்னா எப்பவுமே நம்பிக்கை நிறைந்த வாழ்க்கையை தான் வந்து வெற்றியை கொடுக்கும். அதனால மாணவர்கள் நிறைய தன்னம்பிக்கையோட வந்து நம்மளுடைய எதிர்காலத்தை சிந்தித்து செயல்பட்டு ஒரு பெரும் வெற்றியை காண நம்முடைய தாய் தந்தையருடைய கனவெல்லாம் நிறைவேற்றுகின்ற வகையிலே மாணவர்களுடைய எண்ணங்கள் வந்து மேம்பட்டு இருக்கணும். அதுதான் இத ரொம்ப அதிகமா பகிர்றேன். குறிப்பா வந்து நாங்க வந்து 2010ஆம் ஆண்டு வளரும் அறிவியல் என்ற ஒரு காலாண்டு இதழனை நானும் உலக புகழ் விஞ்ஞானி அழகு தமிழ்ல, அன்னை தமிழ்ல, எளிய தமிழ்ல பாமர மக்களும் உணர்ந்து பயன்பெற வேண்டும் என்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோடு வளரும் அறிவியல் வந்து ஒரு பன்னாட்டு என் பதிவு பெற்ற இதழாக இது வந்து ஒரு அறிவியல் சேவையாகவே தொடர்ந்து செய்யறோம். இப்ப என்னன்னா வாய்ப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்கோ நம்மளுடைய எண்ணமும் சிந்தனையும் செயலும் வந்து சமூகம் சார்ந்து மாணவர்களுடைய நலன் சார்ந்ததாக இருக்கின்ற வகையில எனது வாழ்க்கை பயணத்தை வடிவமைச்சு. அதனால ரொம்ப நிறைவான வாழ்க்கை, மனமகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம வந்து உணரக்கூடிய ஒரு சூழல் உருவாக்குறது. நிச்சயமாக யார் நல்லதை செய்யறாங்களோ அவங்களுக்கு நல்லதான் நடக்கும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வாழ்க்கையும் அதுதான். வாய்ப்புகள் வந்து நல்ல எண்ணங்களோடு, நல்ல சிந்தனையோடு, நல்ல செயலோடு நாம் செய்யும் போது எல்லாமே வந்து ஒரு நல்ல எண்ணத்துல பண்ணும்போது நிச்சயமாக ஒரு வெற்றியை நோக்கி அமையும். நான் எல்லாமே மாணவர்கள் வந்து சமூகம் சார்ந்த கல்வி, அதாவது நம்ம கற்ற கல்வி சமூகத்திற்கு பயன்படும் மாதிரி வந்து மாணவர்களை வடிவமைச்சு, முதல்ல நம்ம குடும்பம், அதுக்கப்புறம் நம்மளுடைய ஊர், அதுக்கப்புறம் நம்மளுடைய நாடு, மாநிலம், நாடு என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு மாணவர்கள் நம்பிக்கையோடு நிறைவான ஒரு இலக்கை நோக்கி பயணித்தாங்களான நிச்சயமா வெற்றி அடைவாங்க. பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே.